குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அடுத்த வந்தவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவரது 15 வயது மகள் தாரணி ஆடு மேய்த்துவிட்டு வீட்டை நோக்கி ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது திமுக கொடிக்கட்டிய காரில் 4 பேர் கொண்ட கும்பல் சிறுமி மீது காரை ஏற்றிக்கொள்ள முயன்றது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மின்னல் வேகத்தில் கார் மோத வந்தது. கனப்பொழுதில் சுதாரித்த சிறுமி கார் பக்கத்தில் வந்ததும் சட்டென விலகினாள். கட்டுப்பாட்டை இழந்த கார் ரோட்டின் மறுபக்கத்தில் இருந்த வயலில் புகுந்தது. சம்பவத்தை பார்த்த கருணாநிதியும் அந்த பகுதியினரும் தட்டி கேட்டனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்களை அடிக்க பாய்ந்தனர். அக்கம்பக்கத்தினர் திரண்டதால் அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றனர். நடந்த சம்பவங்களை அங்கிருந்தவர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். அந்த வீடியோ காட்சி வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு மேல ஏதாவது கரெக்ட் பண்ண நினைச்சா மாமா நீங்க நல்லா இருக்காது. யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? யார் நீ எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை எதுக்கு அடிக்கிற நீ? ஆனா வெண்ண வாடா சந்திப்பா. இந்த சம்பவத்தின் பின்னணியில் அதே ஊரை சேர்ந்த குண்டுமலி குடும்பத்தினர்தான் ஈடுபட்டனர் என்று போலீசில் புகார் செய்தார் கருணாநிதி. அதாவது கருணாநிதி குடும்பத்திற்கும் குண்டுமலி குடும்பத்திற்கும் கோயில் வரி செலுத்துவது தொடர்பாக ஏற்கனவே பகை இருக்கிறது. அதை தீர்க்கவே சிறுமி கொலை முயற்சி நடந்ததாக கருணாநிதி கூறினார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர்களை தேடி வருகின்றனர். கொலை முயற்சி வீடியோ தீயாக பரவிய நிலையில் சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். அவர் கூறியது, பட்ட பகலில் பொதுவெளியில் யார் யாரை வேண்டுமானாலும் மிரட்டலாம், தாக்கலாம், கொலை செய்யலாம் என்னும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது. விஜய் அரசு வேடிக்கை பார்ப்பதும் கடும் கண்டனத்துக்கு உரியது. தவறு செய்பவர்கள் மீது எந்தவிதமான சமரசமுமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.